எங்கள் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். God bless you richly and it's a joy for us to come into your home to pray for you. உங்கள் குடும்பத்திற்கே, உங்கள் வீட்டிற்கே வந்து நாங்கள் ஜெபிக்கும்படியா ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதுவும் 5 பேரும் சேர்ந்து இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. Evangeline, do you have a word for them? எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதில் பெரிய சந்தோஷம். குடும்பமாக கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக வழி நடத்தி வருகிறார். கர்த்தர் உங்களையும் அதே போல உங்கள் குடும்பத்தையும் நினைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். I believe it. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதைத்தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை விசேஷமாக இந்த நாளில் நினைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஷாரன், பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம்லேயும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் எங்கள் கூட பாருங்கள். நாங்கள் ஜெபிக்கும்பொழுது எங்கள் கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். Amen. What a great God. Sam, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவை இருக்குதோ, எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, உங்கள் படிப்புலையோ சரி, வேலையிலையோ சரி, உங்கள் குடும்பத்துலையோ சரி, எதுவாக இருந்தாலும் அனைவற்றையும் எல்லா கவலையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அதை வைத்து கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அவர் எல்லா பாகத்துலேயும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு தகப்பனாக இருக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது ஆண்டவரை. உங்கள் வாழ்க்கையில் எந்த பாகத்துலலாம் விடுறீங்களோ அந்த பாகத்துலலாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸோ எதுலேயும் நீங்கள் ஆண்டவரை வெளியே வைத்து விடாதீர்கள். எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு ஆக்சஸை கொடுங்க. அப்போ தான் எல்லா பாகத்துலேயும் ஆசீர்வாதத்தை வைத்தும் ஒரு சம்பூர்ணத்தை வைத்தும் வாழ அது ஒரு வழியாக இருக்கும். Amen. That's beautiful. Sweetie, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதனால் இன்றைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கே, எனக்கு இவ்வளோ தோல்வி இருக்கே, நான் எப்படி மேலே வருவேன், எனக்கு ஃப்யூச்சரே கிடையாது அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏசாமிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அதனால் இதை நம்பி இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். இவாஞ்சலின் சொல்லும்போது அதே தான். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஸ்வீட்டி சொன்னது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 பெருக பண்ணுவார். ஸோ as Sam said, allow God to come into all your areas of life. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை வருவதற்கு அனுமதியுங்கள். ஸோ as Sharon said, we have to let loose God in every area of our life. ஒவ்வொன்றிலும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்பொழுது அந்தந்த நாளுக்கு வேண்டிய பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஸோ அதை இப்போது செய்யறதுக்கு தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது அக்டோபர் எண்டில் நம்ம இஸ்ரேல் போக போகிறோம், குடும்பமாக போகிறோம். அந்த இஸ்ரேலில் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்ச இடத்துக்கெல்லாம் போகிறோம். அங்கே ஜெபம் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக அவர் இறங்கி வருவார், நம்மோடு வரப்போகிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏறக்குறைய 2500 பேருக்கு டிக்கெட் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்கிறோம். ஏறக்குறைய 1000 பேர் அவர்களுடைய விருப்பத்தை ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. ரிசர்வேஷனுக்கு அவர்கள் முந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வெகு விரைவில் இந்த ரிசர்வேஷன்ஸ் முடிவடையும் போல் இருக்குது. அதனால் விரைவில் தீர்மானம் எடுத்து எங்களோடு வரும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அதே சமயம் இஸ்ரவேல் ஜெபகோபுரத்தை அங்கே திறக்க போகிறோம். நீங்கள் அங்கே முதலாவது ஜெபம் பண்ண போகிறீங்க. அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு பரம்பரையாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்ந்த நிலையில் வைப்பார். இந்த இஸ்ரவேல் ஜெபகோபுரத்துக்கு காணிக்க கொடுக்குறவங்க எல்லாருக்கும் அப்படி தான் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அவங்கள நான் உலக ரீதியில் உயர்ந்த நிலையில் வைப்பேன். ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்
இந்த ஜெபகோபுரத்தை கட்டுவதற்கும் உங்கள் காணிக்கைகளை தொடர்ந்து கொடுங்கள், அதை நடத்துவதற்கும் தொடர்ந்து கொடுங்கள். இடத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது. அதை நடத்துவதற்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நடத்தி உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த நிலையில் வைப்பார். அதே சமயம் இந்த டூருக்கும் நீங்கள் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் வந்து பாக்கியம் பெறணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரும் பங்காளர்கள் விசேஷமாக வரும்படி, பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். யார் வேண்டுமென்றாலும் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த நேயர்களே, இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் புனித பயணத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் இவாஞ்சலின் பால் தினகரன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காய் தோன்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்த அனைத்து இடங்களும் நம் வாழ்நாளில் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஓர் புனித ஸ்தலம். இந்த பொன்னான தருணத்தை இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களுக்கு வழங்குகிறது. மேலும் இந்த புனித பயணத்தின் போது இஸ்ரேல் தேசத்தில் இயேசு அழைக்கிறார் பொதுக்கூட்டமும் தீர்க்க தரிசன ஜெபகோபுரத்தையும் திறந்து வைத்து டாக்டர் பால் தினகரன் மற்றும் இவாஞ்சலின் பால் தினகரன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய உள்ளனர். யாவரும் இந்த புனித பயணத்தில் பங்கு பெற்று விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மொத்தம் 9 நாட்கள் அடங்கிய இந்த புனித பயணத்தின் முதல் குழு புறப்படும் நாள் அக்டோபர் 29. உங்களின் பயண கட்டணம் மற்றும் விவரங்களை அறிந்து நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள 044655568841 மற்றும் 044655556842 மற்றும் 044655556843 என்ற தொலைபேசி எண்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்திலும் முன்பதிவு செய்யலாம். டாக்டர் பால் தினகரன் மற்றும் இவாஞ்சலின் பால் தினகரன் உங்களை அன்புடன் அழைக்கும் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் புனித பயணத்திற்கு வாருங்கள். சிறப்பு ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். இப்பொழுதும் நாம் வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜேம்ஸ் 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், எல்லாருக்கும் வியாதி வருது, தலைவலி வருது, வயிறு வலி வருது, எல்லாம் வருது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வியாதி வரும். சில பேர் கேட்பாங்க, ஏன் எனக்கு வந்ததுன்னு. பக்கத்து வீட்டு ஆளுக்கு வந்திருக்கலாமே, எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்கள் வியாதிப்பட்டால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு வேதம் கூறுகிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? மூப்பர்களை நீங்கள் அழைத்து அவர்களை எண்ணெய் பூச வையுங்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும். ஸோ மூப்பர்களை அழைத்து ஜெபம் பண்ணுங்கள், எண்ணெய் பூசுங்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த மூப்பர்னா எந்த மூப்பரை போய் தேடுறதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம். யார் மூப்பர், எங்கே போய் தேடுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிறுவர்களாக மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். Unless you become like little children, you cannot enter into the kingdom of God. அப்போ யார் அந்த மூப்பர்? அந்த சின்ன பிள்ளைங்க, அந்த சிறுவர். ஏசாமியை ஒரு சின்ன பிள்ளை போல யார் ஏற்றுக்கிறாங்களோ, 80 வயசாக இருந்தாலும் 30 வயசாக இருந்தாலும் 10 வயசாக இருந்தாலும் 2 வயசாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மூப்பர்களாக வைக்கிறார். இந்த சிறுவரில் ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் சரி, முக்கியமான காரியம் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டும். நான் சின்னவன். பாருங்கள், கிதியோன் அதை தான் சொன்னான், நான் சிறியவன், எல்லார்லேயும் சிறியவன். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லா இஸ்ரவேலரையும் லீட் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் செய்தார். அதனால் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது,
ஒரே காரியம், நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது நம் மூலமாக ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை மற்றவர்களுக்கு செல்லும். நம்மை ஆண்டவர் மூப்பராக மாற்றுவார். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோபு போல நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் இழந்ததெல்லாம் திரும்பி வந்தோம். அதனால எல்லாரும் மூப்பராயிரணும் இன்னைக்கு, சரியா? ஆல் ஆஃப் யூ ஷுட் பிகம் எல்டர்ஸ். நீங்க 3 பேர்ல யாரு எல்டரு யாரு லோவர்னு சண்டைப்படாதீங்க. ஸ்வீட்டி கதை நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். இந்த பெங்களூர் மீட்டிங்கில் ஒரு அம்மாவுக்கு 12 வருஷம் குழந்தையே இல்லை. அப்போ நீ குட்டி பிள்ளை, எப்போ பார்த்தாலும் ஒரு வசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடும். அந்த மீட்டிங்கில் போய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னேன். அப்போது கர்த்தருடைய வல்லமை மூலமாக அவங்க மேலே இறங்கி அந்த ஒரு வார்த்தை அவர்களுடைய கர்ப்பத்தை தொட்டது. ஒரு குழந்தை உருவாயிடுச்சு 12 வருஷத்துக்கு அப்புறம். அந்த குழந்தை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். என்னோட பேர் வந்து கிரேசன், என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜ்சேகர். எங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு. எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், எல்லாமே ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் குழந்தை ஆகலை எங்களுக்கு. எங்கே போய் சொல்லுவேன், யாருக்கிட்டங்க சொல்லுவேன்? டாக்டர்களை பார்த்தாச்சு, எல்லாரும் கேட்டாச்சு, ஒரு பதில் இல்லை. இதனால் கணவன் மனைவி கிடையாது எந்த விதமான அன்பு பாசம் அரவணைப்பு எதுவுமே இல்லை. வெறுப்போட ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க போகிறீங்க ஆண்டவரே? நான் இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும்? நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் மனுஷர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க ஆண்டவரே. இனிமேல் என்னால் அவமானம் நின்று தாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக நான் விஷம் வாங்கி. இந்த சமயத்தில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா பெங்களூரில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அந்த வீட்டுக்கு நான் கடந்து போனேன். டாக்டர் பால் தினகரனுடைய 3வது பொண்ணு ஸ்வீட்டி. Jesus said in John 16:20, your sorrows will be turned into joy. மைக்கு பிடிச்சி முதல்ல சொன்ன வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. Do you have sorrows? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದುಃಖವಿದೆಯೋ? Do you have pain? ನೋವಿದೆಯೋ? Do you have sickness? ರೋಗವಿದೆಯೋ? Jesus will turn your sorrows into joy. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பரவசம் என்ன மேலே வந்துச்சு. Jesus will turn your sorrows into joy. எனக்கு சாக முடியாத ஒரு சந்தோஷம். நம்ம ஏன் சாகணும்? எனக்குள்ள அந்த தற்கொலை என்ன மாறி போச்சு. நம்ம ஏன் சாகணும்? நான் உயிரோடு இருப்பேன். இவ்வளோதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதம் செய்வார் ஆண்டவர்னு சொல்லி அதிகமாக நான் ஜெபிச்சேன். மே 12க்கு அவங்க சொன்னாங்க. மே 15 நான் டாக்டர் கிட்ட போனேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டாக்டர் கிட்ட நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போகிறதே அந்த டாக்டர் கிட்ட. அவங்க போனப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவ்வளோதான் நான் டாக்டரை சொன்னேன். அவங்க சொன்னாங்க கன்சீவாக இருக்கிறேன். பட் என்னால் நம்ப நம்பவே முடியல. அந்த சந்தோஷத்தை நான் எப்படி தான் விளங்கி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. எங்கள் மாம்ச பலத்தாலையோ எங்கள் பண பலத்தாலையோ எங்களை புத்தி பலத்தாலையோ குழந்தை பிறக்கலை. கர்த்தருடைய மகத்துவத்தால் குழந்தை பிறந்திருக்கு. கர்த்தர் கொடுத்த குழந்தை இருக்கு. ஒன்றுமே முடியாது, வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்வீட்டியோடைய ஒரே வார்த்தை, அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்றை எல்டர் ஆக்கிட்டார், மூப்பர் ஆக்கிட்டார். நீ அந்த ஆன்டிக்கு ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு வரத்தக்கதாக உன்னை உபயோகப்படுத்தினார். அதனால் சின்ன பிள்ளைங்களே, உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். நான் ஜோமனா அற்புதம் நடக்குமா? எனக்கே வயிறு வலி, எனக்கே தலைவலி, எனக்கு பைபிளே தெரியாது, நான் பைபிளே வாசித்தது கிடையாது, பைபிள் நாலேஜே கிடையாது, எனக்கே குறைவு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளை போல் ஆண்டவருடைய கரங்களில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மூலமாக ஆண்டவர் சுகமளிக்கும் வல்லமையை அனுப்புவார். ஷாரன், do you have any thoughts? நீங்கள் சொன்னதில் ஒவ்வொரு தடையும் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடையும் எனக்கு எப்போது ரொம்ப முடியாமல் இருக்கேனோ அப்போ தான் ஆண்டவர் நிறைய மிரக்கல் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை ரொம்ப முடியாமல் எந்திரிக்க கூட முடியாமல் போய் வர்ஷிப் நடத்தினேன் ஒரு தடவை. அப்போது அந்த டைமில் வர்ஷிப் நடத்தும் போது போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரே பண்ணிட்டு போனேன். ஸோ ஆண்டவர் பேசினார், இன்றைக்கி தான் உன்னோட ஹீலிங் மினிஸ்ட்ரியோட ஆரம்பம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார்.
வண்டர்ஃபுல். அதே போல் அந்த மீட்டிங்க்கு போய் வர்ஷிப் நடத்தும் போது நான் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹீலிங்க்காக. ஸோ அப்போ வந்து அந்த மீட்டிங்கில் ஒருத்தவங்க வந்து டெஸ்டிமனி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கை ரிஸ்ட்டு ஃப்ராக்சராக இருந்துச்சு அப்படின்ட்டு. ரிஸ்ட் ஃப்ராக்சர் ஆகி 2வது தடவையும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் கை விட்டுட்டாங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மாவு கட்டு போட்டு விட்டு அமுச்சு விட்டாங்களாம். அப்போது அந்த வலியோட அந்த மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் நான் ஒவ்வொருத்தருடைய பாடி புதிதாகணும் அப்படின்ட்டு நான் ஜெபிச்சிருக்கேன். அப்போது அவங்க வந்து சொன்னாங்க, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே இறங்குறத நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்க விடுதலை செய்தார். Amen. Praise the Lord. ஸோ கர்த்தர் ஒண்ணா அந்த நேரத்துல மூப்பர் ஆக்கிட்டார். So we must be ready to pray for people and love the people. Sam, do you have any thoughts? ஆண்டவரால் யாரை வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி பயன்படுத்த முடியும். அதை நம்ம முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன பயன்படுத்தும். இன்னொருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது முழு விசுவாசத்தோடு ஆண்டவர் தான் அந்த அற்புதத்தை செய்கிறார், நான் செய்ய போகிறதில்ல அப்படின்ட்டு நம் விசுவாசத்தோடு எதையும் அவரால் சுகமாக்க முடியும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட ஜெபம் பண்ண, ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஸ்வீட்டி, ஃபேமிலி ப்ரேயரில் நீ ஜெபம் பண்ணுறல்ல, அப்போது சில வேளைகளில் எங்கள் பர்த்டேக்காகலாம் ஜெபம் பண்ணும்போது கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துடுது இல்லை? ஏன் அப்படி வருது? லவ். ஸோ லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய அன்பு நம்ம நிறைக்கும் பொழுது அவங்களுக்கு சுகம் உண்டாகுது, அற்புதம் உண்டாகுது. நம்ம அன்புனால நிரம்பி ஜெபம் பண்ணும்பொழுது, மம்மி ஜெபம் பண்ணும்பொழுது தான் அப்படி தான் மீட்டிங்ஸில் அப்படியே உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிதில்லை. அது எப்படி? நான் சில நேரம் கண்ணீர் வரும்போது கண்ட்ரோல் ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ பேர் முன்னால் நம்ம அழக்கூடாது அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் அவருடைய அன்பு, the love of God is poured into our hearts through the Holy Spirit. அவர் பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாக உணரும் பொழுது என்னால் தாங்கவே முடியாது. அந்த கண்ணீர் தான் ஜனங்களை சுகமாக்குது. அதுவே அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதே கிருபையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து கொடுப்பாராக. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அவர் பெருகவும், அதான் மூப்பர். டெசிக்னேஷன்லாம் கிடையாது. பட் இட் இஸ் ஜீசஸ் இன் அஸ். கிறிஸ்து, 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 கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. மகிமையின் நம்பிக்கையாகவே கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆள்றார், நம்ம மூலமா அவர் ஆள்றார். அதுவே ஜனங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருது. தொடர்ந்து அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். சாமி என்னை விட்டுறாதன, சாமி எனக்குள்ள இரும், எனக்குள்ள பெருகும், எனக்குள்ள பெருகும். தானா ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போது நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இவாஞ்சலின் ஜெபம் பண்ண ஜனங்கள் சுகமடையணும்னு. எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த வேதத்தில் வாசித்தது போல அப்பா மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண செய்ய வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அதே போல் இந்த நேரத்துலேயும் வியாதியோடு, துன்பத்தோடு, பலவிதமான பாடுகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளையும் கூட அப்படியே நினைக்கலாம்ப்பா. ஐயோ, நான் என்னால் ஜெபம் பண்ணவே முடியலையே, நான் யாரிடத்துல போவேன் என்று. ஆண்டவரே அப்பா, அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார்களப்பா. நாங்கள் என்ன செய்வோம் சுவாமி? நீர் மனது உருகி அந்த பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்பா, சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும். வியாதியிலிருந்து சுகம் உண்டாகட்டும், உபத்திரவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, ரட்சிப்பு வரட்டும். நீங்கள் நின்று கொண்டு நான் இன்றைக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு
இன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு வருவதாக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்ப்பா. நீரும் மனது உருகி அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி, அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வர்த்திக்க பண்ணுவோம்ப்பா, அவர்களை பெருக செய்யோம்ப்பா. பாக்கியம் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பில்லி என்ற ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஈரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நீ நம்பிக்கை இல்லை என்ற நிலைமையில் இருக்கும் உங்களை ஆண்டவர் தமது பிள்ளையாக மாற்றுகிறார். பொல்லாத பிசாசுகள் நீங்குகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பில்லி சுகமடையுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்கட்டும். அந்த உறுப்புகள் புதிதாகட்டும். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி எழுந்திருக்கும்படி கட்டளையிடுகிறோம். சார்ல்ஸ், கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. சிறு குழந்தை, கர்த்தர் சார்ல்ஸை தொட்டு குணமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார், 1000 மாற்றுகிறார், பாக்கியத்தின் நாட்களை கொடுக்கிறார். சரளா தேவி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாயெல்லாம் புண், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் புண்ணை தான் கொண்டு வந்திருக்கிறது என்று கவலைப்பட்டு கதறுகிறீர்கள். இயேசு உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். உங்கள் வாயிலிருந்து மதுரம் பிறக்கும், சுகமளிக்கும் வல்லமை இறங்கும். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். தைரியமாயிருங்கள். இயேசப்பா, இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்யும் சம்பூர்ணத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை 100 ஆசீர்வதித்து மகிழச் செய்வாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதோடு ஜெபகோபுரங்களுக்கு வந்து ஜெபம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தரோடு சேர்ந்து நாங்கள் உங்களை இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக மகிழ்ச்சியாய் கொண்டாட போகிறோம். இன்னும் இஸ்ரவேல் பயணத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை 100 ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக.